எஸ்ஐஆர் படிவத்தில் குழப்பம் உள்ளது உண்மையே என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சியானது, அபாயகரமானது, ஆபத்தானது என்றார். காவல்துறையும் உயிரை பணயம் வைத்து பணி செய்து வருவதாக கூறிய அவர், சினிமாவில் வன்முறையை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவல்துறை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், அரசியல்வாதிகள் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும் என்று கூறிய அவர், எந்த தொழிலும் நான் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரமில்லை என்றார். இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிஸ்னஸ் செய்கிறேன், அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன், என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான், தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி அண்ணே நடத்துகிறேன்? நான் தொழில் செஞ்சால் தானே நான் சாப்பிட முடியும். இங்கே வீட்டில் டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க, எனக்கு நீங்கள் 3000 ரூபா செலவுண்ணே அன்றைக்கி. இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாவுக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு. லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு, கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் 60,000 ரூபா ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன், 1 ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன், பணம் யார் கொடுப்பாங்கண்ணா? யார் கொடுப்பாங்க? ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே, அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சு தான் ஆகணும், என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க அண்ணா, நீங்கள் புரிஞ்சுக்கண்ணா. இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒருத்தருக்குமே, விவசாயி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மாதம் ஒரு நாளைக்கு 2000 ரூபா செலவாகும்ல, அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன், பெருமையாக வாழுவேன். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், எஸ்ஐஆரில் சில குழப்பங்கள் இருப்பது உண்மையே என்றும் அதை தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அண்ணா, இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல், அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம், இந்த படிவம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா, இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஆன்லைனில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதை நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைனில். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் 2002 எஸ்ஐஆரில் உதாரணத்துக்கு நான் இல்லை, என் பேர் அதில் இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆகலைங்கண்ணா, என் பேர் என் தொகுதியில் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும். என் பேர் 2002 இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் 6 கொடுக்கணும். நான் வாக்காளர், என்னை இணைச்சிக்குங்க, இந்த பாருங்கள் 13 ஐடி கார்டு இருக்குது, அதில் ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்குற பாருங்கள், எங்கள் அப்பா 2002 ஃபார்மில் இருந்தார், எங்கள் அம்மா 2002 ஃபார்மில் இருந்தாங்க, அவங்க அப்படி காட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2002 இருந்தேன், ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது, மாற்றி போட்டு வச்சுருக்காங்க, நான் வீடு மாறிட்டேன், தொகுதி மாறிட்டேன், பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆஃபீஸர், பிஎல்ஓ, அரசாங்க அதிகாரி கையில் 2002 புக் இருக்கும், 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதில் தயவு செய்து அதை பாருங்கள். நீங்கள் வெறும் ஃபோட்டோ மட்டும் ஒட்டினா போதும். ஃபோட்டோ ஒட்டிட்டு 2002 லிஸ்ட்டில் உங்கள் பேர் எங்கே இருக்குது பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், அது பிஎல்ஏவுடைய பொறுப்பு. நீங்கள் அதெல்லாம், அது உங்கள் வேலையே கிடையாது, அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓவுடைய பொறுப்பு. நான் 2002 இருந்திருக்கேன், இடம் மாறி இருக்கலாம், என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம், பூத்து மாறி இருக்கலாம், அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க.